அனைவருக்கும் வணக்கம். யார் எதை கொடுத்தாலும் வாங்கிக் கொள்கின்ற பண்பு உலகத்து உயிரினத்திலே எல்லாவற்றிலும் இருக்கிறதா என்றால் கிடையாது. மனிதர்களாக காணப்படுகின்ற நம்மிடத்திலே மட்டும்தான் யார் எதை தருகிறார்கள், அதை நாம் வாங்கிக் கொள்ளலாமா என்கின்ற எண்ணம் வரும். சில சமயத்தில் சங்கோஜப்பட்டு கொண்டு இது வேண்டாம், நம்ம வாங்கிக்க வேண்டாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் மற்றவங்க தராங்க என்று சொன்னால் நம்ம ஒன்றும் செலவு பண்ண போகிறது இல்லையே, அவங்க தானே கொடுக்குறாங்க, இலவசமாக தானே வருது, அதை வாங்கிக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன். வாங்கிக்கோ பரவாயில்ல என்று சொல்லி வாங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இலவசமாக கொடுப்பது என்பது மிக மிக இழிவான ஒரு செயல் என்று சொல்லலாம். இதை ஏற்பது இகழ்ச்சி என்று ஔவையார் கூறியிருக்கின்றார். இன்றைக்கு யாராக இருந்தாலும் சரி, அரசாங்கமே இருந்தாலும் சரி, பல இலவசங்களை வழங்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த இலவசம் என்பது எப்படி கிடைக்கிறது? மக்கள் பணத்தில் இருந்துதான் அது இலவசமாக வழங்கப்படுகிறது என்பதை யாருமே புரிந்து கொள்வதில்லை. இலவசம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு நிற்கும் பாருங்க, ஒரு நீண்ட பெரிய வரிசை. நான் முந்தி நீ முந்தி என்று அடித்து புரட்டி எடுத்துக்கொண்டு சென்று முன்னால் இருந்து அதை வாங்கிக்கிட்டு வந்துட்டா, ஆஹா நான் போன பாருங்க அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, ஆனால் அடிச்சு பிடிச்சிட்டு முந்திக்கிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன்ல, போங்க போங்க சீக்கிரமா நீங்களும் போங்க போய் வாங்கிட்டு வாங்க என்று சொல்லக்கூடியவர்களாக இன்றைக்கு மக்கள் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இலவசம் என்பதை ஏற்றல் கூடாது. ஏன்? நாம் உழைக்க வேண்டும். நம்முடைய உழைப்பிற்கு ஏற்றதாக எது கிடைக்கிறதோ அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, அதிலே மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஏற்பது, மற்றவர்கள் கொடுப்பதை இலவசம் என்று கொடுக்கக்கூடியதை ஏற்றுக்கொள்வது காட்டிலும் மிக கேவலமானது, இகழ்வானது எதுவுமே கிடையாது என்று கூறிவிடலாம். ஒருவர் இலவசம் கொடுக்கிறார் என்று சொன்னால் மற்றவருடைய உழைப்பு அங்கே சுரண்டப்படுகிறது, அதனால் கிடைக்கிறது என்று சொல்லலாம். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? உழைக்க வேண்டும், பாடுபடணும். பாடுபடுபவனுக்கே இந்த பாரிடம் சொந்தமாடா என்று சொல்லுகின்றார்கள். அது மட்டும்தானா? கட்டும் ஆடையெல்லாம் எப்படி வருகிறது? பாத்திரம் சமைக்கிறோமே அது எப்படி கிடைக்கிறது? எவருடைய உழைப்பினால் கிடைக்கிறது என்று சொன்னால் உழைக்கின்றவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் மூலமாக. இத சட்டி பானையெல்லாம் மண்ணில் தானே விளைவதுண்டோ? கட்டும் ஆடையாக பருத்தி காய்த்து அழிப்பதுண்டோ என்று ஒரு கவிஞர் பாடுகிறார். அப்ப தானாக வருவது கிடையாது, அவற்றிற்கு பாடுபட வேண்டும். ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் முழுமையாக பலர் சேர்ந்து உழைக்க வேண்டும். அந்த உழைப்பின் பலனாக கிடைப்பதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி என்பது நிலையானது. அப்படி இல்லாமல் இலவசம் என்று சொல்லி கொடுக்கின்ற பொழுது யார் கொடுக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, யார் பெறுகிறார்கள் அவர்களுடைய உழைப்பு ஏமாற்றப்படக்கூடியதாக அந்த இடத்திலே போய்விடுகிறது. எவ்வளோ பெரிய நிர்வாகமாக இருக்கட்டும் அல்லது அரசாங்கமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தால் என்ன, நாம் இல்லை என்று இறந்து கேட்பதே மிகவும் இழிவானது. அப்படி இழிவானதாக இருக்கின்ற பொழுது இந்தா வச்சுக்கோ, நீ ஒன்று எனக்கு திருப்பி தர வேண்டாம், இலவசமாகத்தான் கொடுக்கப் போகிறேன், மீண்டும் உன்னிடத்திலே அதை கேட்கப் போவதில்லை என்று சொல்லி கொடுப்பார்கள் என்று சொன்னால் அதை காட்டிலும் இழிவானது ஒன்றும் இல்லை என்பதை கூறுவதற்காகத்தான் ஏற்பது இகழ்ச்சி
ஏற்பது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் உடையவர்களாக, எதை இல்லை என்று இறப்பவருக்கு கொடுக்கலாம், ஆனால் இல்லை என்று இறக்காமல் நீ இலவசமாக தருகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது மக்கள் எதற்குரியவர்களாக ஆகிவிடுகிறார்கள்? சோம்பேறிகளாக ஆகிவிடுகிறார்கள். அங்கே உழைப்பு என்பது நின்று விடுகிறது. நமக்கு தெரியும், உழைப்பு அதுக்கு ஊதியம் கிடைக்கும். ஆனால் இலவசம் என்று வருகின்ற பொழுது இது அவர்கள் தருவார்கள், இவர்கள் தருவார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருந்து காத்திருந்து காலத்தை வீணடித்து விடுகிறோம். அப்ப வீணாக கூடாது. எது உன்னிடத்திலே இருக்கின்ற திறமை, உன்னிடத்திலே இருக்கின்ற நடத்தை, உன்னுடைய சொல் செயல் எல்லாம் சிறக்க வேண்டும் என்று சொன்னால் ஏற்பது இகழ்ச்சி என்பதை ஒரு தாரக மந்திரமாக கொண்டு உன்னதமான இமயத்தை நான் ஏறுவேன் அடைவேன் என்று அந்த உயர்ந்த உள்ளம் படைத்தவர்களாக விளங்க வேண்டும் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.